மத்திய அரசின் ஜல் ஜீவன் திட்டத்தில் தமிழ்நாட்டில் 19 புதிய கூட்டு குடிநீர் திட்டங்களும் மாநில அரசின் நிதியில் 11 புதிய கூட்டு குடிநீர் திட்டங்களும் உருவாக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் KN நேரு தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் கேள்வி நேரத்தின் போது பேசிய சட்டமன்ற உறுப்பினர் சுந்தர், உத்தரமேரூர், தண்டலை, திருவனந்தாள், ஆதம்பாக்கம் போன்ற 10 கிராமங்களுக்கு கூட்டு குடிநீர் திட்டத்தை தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியத்தின் மூலமாக செயல்படுத்த வேண்டும் என உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் திட்டத்தின் எழுதி வழங்கப்பட்டுள்ளது என்று கூறினார். போதுமான நிதி இல்லை என்றும் குறைந்தது 5 கோடி தேவைப்படுவதால் எனவே அதனை அமைச்சர் நிறைவேற்றி தருவாரா என கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்த அமைச்சர் KN நேரு, தமிழ்நாட்டில் 19 புதிய கூட்டு குடிநீர் திட்டங்கள் உருவாக்கப்பட்டது என்றும் அதில் மத்திய அரசின் ஜல்ஜீவன் திட்டத்தின் நிதி ஒதுக்கி தருவதாக கூறியிருக்கிறார்கள் எனவும் கூறினார். உத்திரமேரூர் தொகுதியில் உள்ள 10 கிராமங்களுக்கு 5 கோடி தான் தேவை என்பதை செய்து தர அரசு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் KN நேரு கூறினார். மொத்தம் தமிழ்நாட்டில் 19 கூட்டு குடிநீர் திட்டங்கள், புதிய திட்டங்கள் உருவாக்கப்பட்டது. அதில் ஒன்றிய அரசினுடைய ஜல்ஜீவன் திட்டத்திலே அவர்களும் நிதி ஒதுக்கி தருவதாக சொல்லியிருக்கிறார்கள். இப்போது இந்த ஆண்டு நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் நிதியமைச்சர் சட்டமன்றத்தில் அறிவித்தது 7 திட்டங்களை அறிவித்தார்கள். மேற்கொண்டு ஏற்கனவே அறிவித்த திட்டங்கள் 3, 10, இப்போ ஒரு புதிய திட்டமாக 11 திட்டங்களுக்குரிய நிதி இந்த ஆண்டு மாநில அரசின் சார்பாக கொடுப்பதாக நிதித்துறை அமைச்சரும் நிதித்துறை செயலாளரும் ஒத்துக்கொண்டிருக்கிறார்கள். இது பெரிய அளவில் வருகிற ஒரு 100 MLD 50 MLD என்கிற திட்டம் மாண்பு உறுப்பினர் உத்தரமேரூர் தொகுதியில் அவருடைய பகுதியிலே 10 கிராமங்களுக்கு தேவை என்று சொல்லியிருக்கிறார். 5 கோடி தான் தேவை என்று சொல்லியிருக்கிறார். உரிய முறையில் செய்து அதை இந்த ஆண்டை செய்வதற்கு அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.